ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்தியாவில் ஏப்ரல் 2025லேருந்து E20 பெட்ரோல் தான் வித்துட்டு இருக்காங்க. இதை சுற்றி ஒரு பெரிய ப்ரொபகண்டாவே சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே நடந்துட்டு இருக்கு. இது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் E20 பெட்ரோல்னா என்னன்னு பார்த்துடலாம். E20 பெட்ரோல்னால் நம்ம வாங்குற பெட்ரோலில் 20% பார்த்தீங்கன்னா எத்தனால் பிளெண்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எத்தனால் தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீணாக போன ரைஸ் ஹஸ்க்கு, அப்புறம் வீணாக போன ஃபுட் மெட்டீரியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம சுகர் கேன் ஜூஸ் இருக்கு இல்லையா, இதுலேருந்து வர எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து தயாரிச்சிட்ருக்காங்க. இதாவது டிஸ்டிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் காமனான பீப்புளுக்கு டைரெக்டாக பெனிஃபிட் ஆகும்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த பிளெண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ்க்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட தேவைக்கான க்ரூட் ஆயிலை நம்ம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கிட்ட இருந்தால் 80-90% வரைக்கும் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனால் பிளெண்ட் பண்ணுறனால அங்கே போகிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட்டை மிச்சம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ஃப்ளெக்ஸ் ஃபியூயல்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா 100% எத்தனால் வரைக்குமே இந்தியாவிலே தயாரித்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சயின்டிஃபிக் கான்செப்ட். இது டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இதை சுற்றி இருக்க ப்ரொபகண்டா என்னென்னு சிம்பிளாக பார்த்துருவோம். ஸோ இந்த பாலிசி என்னமோ ரொம்ப ரொம்ப சூப்பரான பாலிசி தான். பட் இம்ப்ளிமெண்டேஷனில் தான் எல்லா குறையுமே இருக்குது. ஏன்னா 2023 அப்புறம் தயாரித்த எல்லா இந்தியன் வெஹிக்கிளும் பார்த்தீங்கன்னா E20 காம்ப்ளியன்ட். பட் 2023 முன்னாடி தயாரித்த மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த E20 பெட்ரோலுக்கு காம்ப்ளியன்ஸ் இல்லை. அதனால் என்ன ஆகும்னா அந்த இன்ஜின் பார்ட்டிகள்லாம் நிறைய இடத்துல கொரோட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியாவில் சும்மா யாரையாவது பற்றி குறை சொல்லிட்டு இருந்தாலும், ஒரு ஃபேக்ட்ஸ் இல்லாமல் ஒரு சென்சேஷனாக ஒரு விஷயம் பற்றி பேசினாலும் லைக்ஸ் அண்ட் வியூஸ் கிடைக்குன்றதுக்காக பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொபகண்டா வீடியோ சும்மா போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவங்க வண்டி போயிட்டே இருப்பாங்க, எங்கேயாவது ரோட்டில் ஏதாவது ஒரு வண்டி நின்னாலும் சரி, ஏதாவது பிரேக் டவுன் ஆகி நின்னாலும் சரி, இது எல்லாத்துக்கும் காரணம் E20ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணி வீடியோ போடுறாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மக்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அவங்களோட கருத்து தெரிவிக்கணும். பட் நான் அது மோஸ்ட் ஆஃப் த உள்ள கமெண்ட்டில் போய் பார்த்தோன்னா கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணி தான் போடுறாங்க. பட் கவர்மெண்ட்னால நான் தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது என்ன தப்புன்னு நான் சொல்கிறேன். பட் ஃபேக்ட்ஸ் படி நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் எல்லாமே ப்ரொபகண்டா தான் உங்களுக்கு கிளியராகவே புரியும். கவர்மெண்ட் சைடில் இருக்க முக்கியமான தப்பு என்னென்னா, இந்த மாதிரி எத்தனால் டிஸ்டிலரி பண்ணுற முக்கால்வாசி கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க 2 பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் வச்சுருக்காங்க. இதுவே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ்க்காக இது பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாலிசியை ஒத்துக்கிட்டாலும், பட் என்னோட கன்சர்ன் என்னென்னா மக்களோட வரி பணத்தில் இவங்க சம்பாதிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. சிம்பிளாக சொல்லணும்னா கவர்மெண்ட் இந்த பாலிசியை மக்களுக்கு இன்னும் நல்லா புரிதல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் இந்த மாதிரி ப்ரொபகண்டாக்கு கண்டிப்பாக இரையாகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக், ஃபாலோ, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை இங்கே கமெண்ட் பண்ணுங்கள்.